அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு நன்னாள், இனிய நாள், ஏகாதேசி திருநாள். தமிழொரு அழகு என்றால் தமிழின் இலக்கியங்கள் மற்றொரு அழகு காரணமாக அற்புதமான திருப்பாவையில் இருந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்களும் மும்மாறி பெய்து ஓங்கு பெருசென்னல் ஊடு கயலுகல புக்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இந்த திருப்பாவையோட பாட்டு பொதுவாக கோவில்களில் வாழ்த்துறதுக்காக இதை எல்லாருமே பாடுவாங்க. அதோட பொருளை இந்த இடத்துல இது எவ்வளோ முக்கியமானதுன்றதை ஆரம்பிக்கிறேன். இந்த பாசுரத்தின் மூலம் ஆண்டாள் நமக்கு ஒரு செழிப்பான வளமான உலகத்தை விவரிக்கிறார். மாதம் மும்மாறி பெய்து வயல்களில் செந்நெல் செழித்து வளர்கிறது. அந்த செந்நெல்லுக்கு இடையில் கயல் மீன்கள் துள்ளி விளையாடுகின்றனர். அழகிய குவளை மலரில் வண்டுகள் தேனருந்தி உறகுகின்றனர். வள்ளல் தன்மை கொண்ட பசுக்கள் குடம் குடமாய் பால் பொழிகின்றனர். இது வெறும் பக்தி மட்டுமல்ல, இது இயற்கை வளங்களை முழுமையாக பாதுகாக்கப்பட்டால் ஓர் சமூகம் எவ்வாறு தீங்கின்றி நீங்காத செல்வத்துடன் இருக்கும் என்பதற்கான ஓர் அடையாளம். இந்த பிரபஞ்சமே இயற்கையின் அரவணைப்பில்தான் இயங்குகிறது. அந்த மண்ணையும் விண்ணையும் அதில் வாழும் பல் உயிர்களையும் போற்றுகின்ற இந்த இனிய உலக சுற்றுச்சூழல் தினத்தில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய பொன்னான வேளையில் நாம் நெஞ்சங்களில் பசுமை விதைகளை தூவவும் நாம் செயல்களுக்கு புத்துயிர் ஊட்டவும் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வெறும் வார்த்தைகளால் வசீகரிப்பவர் மட்டுமல்ல, அவர் இயற்கையின் ஆழமான மௌனத்தை மொழிபெயர்க்கும் ஓர் கவிஞர், மண்ணின் மகத்துவத்தை தன் வாழ்வால் உணர்த்தும் ஓர் ஞானி. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் பேரன்பை போல அனைத்து ஜீவராசிகளின் மீதும் நேசம் கொண்ட இயற்கையின் இதய துடிப்பை அறிந்த ஓர் பெருமகனார். அவர்தான் நம் அன்பிற்குரிய மரியாதைக்குரிய திரு கோவை சதாசிவம் ஐயா அவர்கள். அவரை பற்றி எண்ணும் போதே இயற்கையின் குரலாக ஒலிக்கும் அவரது சிந்தனை ஒன்று என் செவிகளில் ஒலிக்கிறது. இயற்கையின் சமநிலை குலைதல்தான் இயற்கை சீற்றங்களுக்கும் புதிதாக எழும்புகின்ற தொற்று நோய்களுக்கும் ஓர் காரணமாக இருக்கிறது. எத்துணை ஆழம் பொதிந்த வார்த்தைகள், பிரபஞ்சத்தின் நியதியை மனிதன் மறந்த பாடத்தை நினைவூட்டும் ஞான மொழிகள் இவை. எழுத்தின் வலிமையால் இயற்கையின் காவியம் படைப்பவர், கதையின் வழியே குழந்தைகளின் உள்ளங்களில் பசுமை என்னும் விதைப்பவர், ஆவணப்படங்கள் வழியே அகக்கண் திறப்பவர், சொல்லின் ஆற்றலால் சூழியல் சிந்தனைகளை சமூகத்தின் இதயத்தில் பதிப்பவர். இப்படி பன்முகை பரிமாணங்களால் இயற்கையின் தூதுவராக வலம் வருபவர்தான் திரு கோவை சதாசிவம் ஐயா அவர்கள். பறவைகளின் எச்சத்தில் பூக்கும் ஒரு காடு. இந்த ஒற்றை வரியில் இயற்கையின் அற்புதம், அதன் மீள் உருவாக்க வல்ல சக்தி, அதன் நுட்பமான வலைப்பின்னல்கள் என அனைத்தையும் அடக்கிவிடுகிறார். அவர் வெறும் சூழியலாளர் மட்டுமல்ல, அவர் இயற்கையின் ஆத்மாவை உணர்ந்த ஓர் யோகி. 1961 அன்றைய கோயம்புத்தூர், இன்றைய திருப்பூர் மாவட்டத்தில் திரு கந்தசாமி அவர்களுக்கும் திருமதி வள்ளியம்மாள் அவர்களுக்கும் தலைமகனாக பிறந்தவர் திரு சதாசிவம் ஐயா அவர்கள். பொருளாதார சூழல் காரணமாக 5ஆம் வகுப்புடன் பள்ளிப்படிப்பை நிறுத்தி கொண்டாலும் அறிவின் மீதான தாகம் அவரை தொடர் வாசிப்பிற்கு இட்டு சென்றது. கேடில் விழிச்செல்வும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை என்ற வள்ளுவர் பெருந்தகைக்கு வாக்கிற்கிணங்க புத்தகங்களின் வழியே ஞானத்தை தேடினார். இன்று அந்த அறிவை சமூகத்திற்கு ஒளியாக வழங்கி கொண்டிருக்கிறார். கடைச்சல் எந்திரத்தின் ஓசைக்கு நடுவே அவர் உள்ளம் கவிதைகளின் ஓசையை தேடிக்கொண்டது. லேத் பட்டறையில் வாழ்க்கையை தொடங்கியவர் இன்று வார்த்தைகளால் வனங்களை உருவாக்குகிறார். திருப்பூர் மண்ணின் தொழில் வளர்ச்சியும் அதன் மறுபக்கமாய் நொய்யல் கண்ணீரையும் கண்ட அவரது தூரிகை
இயற்கையின் வலியை வார்த்தைகளால் வடித்தது. அதன் ஒரு காலத்தின் சாட்சியம். ஓர் நதியின் ஓலம் 90களின் இறுதியில் நகரமயமாக்கல் காரணமாக நகரமயமாக்கலின் கோர முகத்தையும் சுற்றுச்சூழல் சீர்கேட்டையும் தமிழில் முதலில் பேசிய நூல்களுள் இதுவும் ஒன்று. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பள்ளி கல்லூரியில் மாணவர்களிடையே இயற்கை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் திரு சதாசிவம் ஐயா அவர்கள் பறவைகள் பலவிதம் என்னும் கட்டுரை தமிழக அரசின் சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தில் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மகாராஷ்டிரத்திலும் 7ஆம் வகுப்பிற்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. பறவைகள் பலவிதம் பிஞ்சு உள்ளங்களுக்கு அவர் அளித்த பாடம் மட்டுமல்ல, வெறும் பறவைகளை பற்றி மட்டுமல்ல, அது பல்லுயிர் ஓம்பலின் ஒரு பாலபாடம். இளம் உள்ளங்களில் பசுமை விதைகளை விதிக்கும் ஓர் மகத்தான முயற்சி. அது மட்டுமா, இவர் 7 ஆய்வு பட்ட மாணவர்களுக்கு வழிகாட்டியாக செயல்படுவது மற்றும் ஓர் சிறப்பு. பூச்சிகளின் தேசம், ஆதியில் யானைகள் இருந்தனர், உயிர் புதையல், தவளை, நெரிக்கப்பட்ட குரல், இவை வெறும் நூல்களின் பெயர் அல்ல, இவை இயற்கையின் கதைகள். அவை நாளைய தலைமுறைக்கான இயற்கை பாடங்கள். அழிவின் விளிம்பில் நிற்கும் உயிர்களின் ஓலக்குரல், நாம் காக்கத் தவறிய செல்வங்களின் பட்டியல். அவரது ஒவ்வொரு படைப்பும் இயற்கை என்னும் பிரம்மாண்ட புத்தகத்தின் ஓர் பக்கம். அதை படிக்க படிக்க நாம் மனிதர்களாகிறோம். அவரது ஆவணப்படங்களோ காட்சிகள் வரியே நம் மனசாட்சியை தட்டி எழுப்பும் சக்தி கொண்டவை. சாயக்கழிவுகளின் வலியை பேசும் மண், மயில்களின் அழகையும் அதன் வாழ்வியல் சிக்கல்களையும் சொன்ன மயிலு, சிட்டுக்குருவிகளின் சோக கீதத்தை இசைத்த சிட்டு, தொலைந்து போன நதியின் கதையை மீட்டெடுத்த நல்லாறு, இவை ஒவ்வொன்றும் நம் கண்முன்னே நிகழும் இயற்கை படுகொலைகளுக்கு எதிராக ஓர் போராட்ட குரல். விருதுகளும் பாராட்டுகளும் அவரை தேடி வருவது இயல்பே. தாமு ஏசா விருது முதல் விகடன் விருது வரை அவர் பெற்ற அங்கீகாரங்கள் அவர் பயணத்தின் மைற்கற்கள். ஆனால் இவை அனைத்தையும் விட ஓர் குழந்தையின் மனதில் அவர் விதைக்கும் ஓர் பசுமை என்னும் ஓர் மாணவனின் பார்வையில் அவர் ஏற்படுத்தும் ஓர் சூழியல் மாற்றும், அதுவே அவர் பெறும் மிகப்பெரிய விருது என்று கூறினால் அது மிகையாவாது. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆரும் அறிகிலார் என்றார் திருமூலர். இயற்கையின் மீதான அன்பே இறைநிலைக்கு ஒப்பானது என்பதை தன் வாழ்வின் மூலம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார் திரு கோவை சதாசிவம் ஐயா அவர்கள். அவரது சொற்கள் தேன் தடவிய கத்திகள். அவை நம் அறியாமையை கிழித்து அறிவொளியை பாய்ச்சும். அத்தகைய இயற்கையின் முதல்வர், மண்ணின் மைந்தர், பல்லுயிரின் காவலர், நம் சிந்தனைக்கு விருந்தளிக்க, நம்முடைய அறிவுக்கு உரம் சேர்க்க வந்திருக்கும் மதிப்பிற்குரிய ஐயா அவர்களை உங்கள் கரகோஷங்கள் இசைக்க அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா, உங்கள் ஞான அறிவியில் எங்களை நினைத்திடச் செய்க.